Welcome to AGS Knowledge and Learning channel. So in this video we will see mathematics of 6th standard workbook sheet 1. So இங்க பாருங்க unit 1 number system ஓட worksheet 1 பார்க்க போறோம். First question என்ன கேட்டிருக்காங்க, the place value of 8 in the number 6,08,146. So இது எப்படி போடலாம்னா இதோ பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட் இல்லையா? ஸோ தௌசண்ட் அப்படின்னும் போது எயித்து பிளேஸில் தௌசண்ட் இருக்குது. அப்போ 8 into 1000 என்ன? 8000. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே, இங்கே பாருங்கள், ஆன்சர் டி 8000. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, the difference between the successor and predecessor of ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 1 lakh இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் பாருங்கள் எப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ சக்ஸஸர் ஆஃப் 1 லேக்ன்றது வந்து சக்ஸஸர்னால் அடுத்த நம்பர் 1 lakh 1 lakh and 1. ப்ரெடிசிசர் ஆஃப் 1 லேக்ன்றது வந்து என்னது? 99,999. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 2 வருது. ஸோ ஆன்சர் 2 எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் புக்கில்? பி. ஓகே, ஸோ பி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், the difference between the place value of 7 இந்த நம்பரில் place value of 7 என்னன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஆன்சர், ஸோ இதில் place values 6,78,072. இதில் 7ஓட place value, இதில் இந்த 7ஓட place value டென்ஸில் இருக்குது, அப்போ 70. இந்த 7ஓட place value 10,000ல் இருக்குது, அப்போ 70,000. அப்போது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ 70,000லேருந்து 70யை சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 69,930. இது எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? ஆன்சர் பி, 69,930. புக்கில் பார்ப்போம், இதோ இருக்குது ஆப்ஷன் பி. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், the expanded form or standard form of the number 36,108. ஸோ இதோட expanded form என்ன? ஸோ standard form of 36,108 expand பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000. அப்போது 10,000ல் இருக்குன்னா அதை 30,000 + 6,000 + 100 + இந்த இடத்துல ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, அப்போ அந்த டென்ஸ் வேல்யூ வராது, +8. அது எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, மை ஏடிஎம் பாஸ்வேர்ட் இஸ் அ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர், இன்க்ளூட்ஸ் த டிஜிட்ஸ் 0, 4, 7, 8 ஒன்லி ஒன்ஸ். மை பாஸ்வேர்டு இஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா 8 ஃபஸ்ட்டு வரும். ஸோ 8,740. இது ஆன்சர் டியில் இருக்குது. அடுத்து 6th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. ஸோ தட் இஸ் 36,000. இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள், விச் பேர் ஆஃப் சிம்பிள்ஸ். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 48 divided by 3 + 4. இதில் இந்த ஆப்ஷன் 26 and 6 தான் ஆன்சர். ஏன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், 26 - 6 20, 48 divided by 3 16 + 4 20, ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஆன்சர் எந்த ஆப்ஷன்? இந்த ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் சி, ஏ அண்ட் பி. இங்கே இருக்குது சி, இது ஏ, இது பி. இதை மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 9 + 8 அவங்களே கொடுத்துருக்காங்க, அப்போ 17. அப்போ சியோட வேல்யூ 7. ரிமைண்டர் 1 இங்கே வரும். இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்தால் இங்கே 9 வரும்? 1 ஏற்கனவே இருக்குது, அப்போ 1 + 8 9. அடுத்தது இங்கே 7. இந்த இடத்துல பியோட வேல்யூ கேட்குறாங்க, இங்கே 6 வரணும். அப்போ இங்கே 9 இருந்தால் தான் இங்கே 16 வரும். ரிமைண்டர் 1 போட்டு நம்ம இங்கே 14 போட போகிறோம். அப்போது கரெக்ட் ஆன்சர்ஸ் 7, 8, 9. தட் இஸ் ஆப்ஷன் டி. இங்கே இருக்குது ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோவிங் 3, 4, 5, 6 டிவைடட் பை என்ன நம்பர் இருந்தால் 1. ஸோ ரொம்ப சிம்பிள், ஆன்சர் 3, 4, 5, 6. அடுத்தது எ ஸ்டேடியம் ஹாஸ் அ கெப்பாசிட்டி, இவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க, தட் இஸ் 56,000.
how many persons should be seated in one row if there are 80 rows? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? அப்போ number of persons to be seated in one row is equal to 56,000 divided by 80. So divide பண்ணோனா we will get answer 7 8s are 56 இல்லையா? ஸோ அப்போ 7 8s are 56, இந்த 0 போட்டுக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0, ஆன்சர் சி ஆப்ஷன் 700. இங்கே இருக்குது, இதோ இருக்குது, ஆன்சர் சி. அடுத்தது ரீரைட் த நம்பர் பை பிளேசிங் த கமாஸ். இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், ரெண்டுமே வந்து கமாஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். இங்கே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நம்பர் நேமும் எழுதியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் டேப்லர் காலமில் இந்த பாக்ஸில் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஜஸ்ட் இந்தியன் மெத்தட்னா 3 டிஜிட்ஸ்க்கு போடணும், அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸ் கமா போடணும். இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா 3 டிஜிட்ஸ்க்கு கமாஸ் போடணும். ஓகே, இந்த பாக்ஸில் உள்ளது மட்டும் எழுதுங்க, நம்பர் நேம் எழுத வேண்டாம். ஓகே, அடுத்தது ரைட் 2 பாசிபிள் 5 டிஜிட் நம்பர்ஸ் யூஸிங் 78903. பாசிபிள் நம்பர் ஏதாவது ஒரு 2 5 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர் 5 டிஜிட், லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதுங்கன்னு சொல்லலை. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் எழுதலாம். ஃபஸ்ட்டு பாசிபிள் நம்பரை ஏன்னு எழுதியிருக்கேன், செகண்ட் பாசிபிள் நம்பரை பின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஷென்பகம் பாட் 7 packets ஆஃப் பால்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 7 packets of balls, each packet contains 12 balls. ஷென்பகம் gave 10 balls to her friends. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 7 × 12. ஃபஸ்ட்டு அவங்க 7 பேக்கெட், ஒரு பேக்கெட்லேயும் 12 பால்ஸ், அப்போ டோட்டல் 84. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் பால்ஸ் லெஃப்ட் வித் ஹர், 10 பால் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போது 84லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் you will get 74 answer. அடுத்தது 14th question, state whether the numerical expression, இந்த expression true or false, justify your answer னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், expression false, இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். expression false because 8 × 6 - 2 is not equal to 8 × 6 - 2. ஏன்னா 8 6 are 48, 48 - 2 46, இது 6 - 2 4, 8 × 4 என்ன 32. அப்போ ஆன்சர் என்ன ஃபால்ஸ். இதை மட்டும் நீங்கள் அந்த ஸ்பேஸில் எழுதினா போதும். 15th கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் ஜஸ்ட் சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ இங்கே 60 + 12 × 24 - 14 divided by 7. ஃபஸ்ட்டு உள்ள இன்சைடில் இருக்கிற ப்ராக்கெட்டை நீங்கள் டிவைட் பண்ணணும். 14 divided by 2 என்ன, 14 divided by 7 2. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை மினிமைஸ் பண்ணுங்கள், that is 24 - 2, you will get 22. then multiply with 12, so 12 × 22 you will get 264. எப்படின்றதையும் இங்கே நான் போட்டிருக்கேன். 12 × 22 you will get 264. next add 60, so 60 ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 324. சரிங்களா? அடுத்தது 16th question, in a particular year a factory produced this number of pens. அடுத்த வருஷம் இந்த நம்பர் ஆஃப் பென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. how many pens were produced, 2 வருஷம் சேர்த்து எவ்வளோ பென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் பென்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அ ஃபேக்ட்ரி இஸ் ஈக்குவல் டு, இது ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது, நம்பர் ஆஃப் பென்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அ ஃபேக்ட்ரி நெக்ஸ்ட் இயர் இது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ்ன்னு எழுதணும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே இண்டிவிஜுவலாக நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஓகே, ஸோ 17th கொஸ்டின் என்னென்னா, பாப்புலேஷன் 2018 பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, 2019 நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாலோயிங் இயர்னா நெக்ஸ்ட் இயர் 2019 பாப்புலேஷன், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் என்ன, இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும், ஃபாலோயிங் இயர்னா 2019. ஸோ பாப்புலேஷன் இன் 2018 இஸ் ஈக்குவல் டு 2 டேட்டாஸையும் எழுதி சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். திஸ் இஸ் த difference in population or increase in population. Next problem, a box contains 36 pencil. How many pencils are there in 247 such boxes? So pencil in a box 36. Number of pencil in 247 boxes என்ன பண்ணணும், 36 ×
247. ஸோ இங்கே இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் ஆன்சர் 8892. அடுத்தது 19th, the cost of 25 refrigerator இவ்வளோ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 ரெஃப்ரிஜிரேட்டர்? அப்போது டோட்டலாக 25க்கு 11,33,750. அப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட விலை என்னென்னா நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் 25 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், காஸ்ட் ஆஃப் 1 ரெஃப்ரிஜிரேட்டர் டிவைட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இங்கே டிவிஷன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போட்டிருக்கோம். ஸோ இங்கே 25th டேபிளில் நம்ம யூஸ் பண்ணுற 4, 5, 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர்ஸ் வரும். இந்த ஆன்சர் தான் நம்ம டிவிஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கோஷியன்ட் வந்து 45,000. அப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட விலை 45,350. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஒரு எலெக்ஷனில் வந்து மேல் ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. 221 members, 583 ஓட்டர்ஸ் ஓட்டு போடாமல் இருக்காங்க. அப்போ எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மேல் ஓட்டர்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர்ஸ் எத்தனைன்னு எழுதி முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஓட்டு போடாதவங்கள சப்ட்ராக்ட் பண்ணால் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 1 இதே நம்பர்ஸில் ஒர்க் ஷீட் நம்பர் 2ஓட ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.